நம்ம ஒரு நூல் குறிப்பு வந்து முதல்ல வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து எதாக இருந்தாலும் சரி, எந்த சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, அதை யார் சொன்னாங்க, எதுக்காக சொன்னாங்க அப்படிங்கிற நூல் அறிவு நம்மகிட்ட இருந்தால்தான் நம்ம அந்த நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து போகிறதுக்கும் உங்களுக்கும் அந்த நாலேஜை ஏற்றுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஆர்வமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் குரு வணக்கம் அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம அந்த நம்மளுக்கு சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்தவருக்கும் நம்ம வந்து நன்றி கடன் செலுத்துவதற்கும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த காமசூத்ராவை எழுதியது வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த நூல் வந்து ஃபஸ்ட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து தெரியப்படாமலே இருந்தது. அதுதான் உண்மை. சரிங்களா? அப்புறம் எப்படி சார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்திங்கன்னா, ஏறத்தாழ 16th ஒரு 19th செஞ்சுரியோட இறுதி கட்டம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏறத்தாழ வந்து ஒரு 5 விதமான நூல்கள் வந்து புழக்கத்தில் வந்து இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து ராத்திரி ரகசியம், அடுத்து வந்து பஞ்சசாட்சி, அப்புறம் சமர பிரதீபா, அடுத்து ராத்திரி மஞ்சரி, ரச மஞ்சரி, அனுங்கர் ருங்கா அப்படிங்கிற அதாவது ஸ்டேஜஸ் ஆஃப் லவ் வந்து சொல்லக்கூடிய ஒரு நூல் வந்து இருந்தது. ஏறத்தாழ சொன்ன மாதிரி 6 வகையான நூலுங்க. முதல்ல நான் 5ன்னு சொன்னேன், இப்போ அது வந்து 6 வகையான நூல். சரிங்களா? அந்த 6 வகையான நூலில் வந்து இந்த அனங்கரங்கான்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜஸ் ஆஃப் லவ்னு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய இடைப்பகுதிகளில் வந்து அல்லது நூலை குறிப்பிட்ட போகும்போது என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, எனது குருவாகிய வாத்சாயனரை மென்ஷன் பண்ணி அப்படி சொல்லி வந்திருக்காங்க அந்த நூல்களில். அப்போ தான் அவங்க வந்து பார்க்கும் பொழுது யார் இந்த வாத்சாயனார் அப்படிங்கிற ஒரு தேடுதலுக்கு உள்ளாகும் பொழுது தான் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் வந்து இருந்திருக்குது அப்படின்னு சொல்லப்படுவது பார்ப்பது. மும்பையில் உள்ள அதாவது பழைய பாம்பேயில் உள்ள ஏன்ஷியன்ட் மேனுஸ்கிரிப்டில் வந்து பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிதிலமடைஞ்ச ஒரு பகுதி வந்து தென்பட்டிருக்குது. அதே நேரத்தில் வந்து கல்கத்தாவில் உள்ள லைப்ரரியிலையும் கொஞ்சம் பகுதிகள் வந்து தென்பட்டிருக்குது. அதே நேரத்தில் வந்து பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டிலையும் ஜெய்ப்பூர் யூனிவர்சிட்டிலையும் அதில் வந்து இது வந்து கொஞ்சம் நூல்கள் வந்து தேடி எடுத்திருக்காங்க. இந்த தேடி எடுத்ததில் வந்து ஜெயமங்கலாங்கிறவர் வந்து இது பண்ணி வரும்போது ஏறத்தாழ 1250 பாடல்கள் 2 பிரிவாக பிரிக்கப்பட்டது இதில் வந்து ஒரு குறிப்பிட்டிருக்காங்க. 2 பார்ட்டாக பிரித்து அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அத்தியாயமாகவும் ஒவ்வொரு அத்தியாயமும் ஒவ்வொரு பேராகிராஃபாகவும் சொல்லிட்டு வந்திருக்காங்க. இந்த இதில் வந்து வரும்பொழுது தான் இந்த ராத்திரி ரகசியம் வந்து இன்னொரு நூல் வந்து இருக்குதுங்க. கொக்கோக சாஸ்திரம் நம்ம தமிழில் சொல்லுவோம். அது வந்து கொக்கோகங்கிறது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, ராத்திரி ரகசியங்கிற சமஸ்கிருத நூலை தழுவி கொக்கோகோ அப்படிங்கிறவர் வந்து ஹிந்தியில் வந்து எழுதியிருக்காரு. இது வந்து ஏறத்தாழ 800 ஸ்லோகங்கள் உள்ளது. 5க்கு மேற்பட்ட மேஜரான அத்தியாயங்கள் உள்ள ஒரு சாப்டர். இது எல்லாமே இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ஏறத்தாழ சமஸ்கிருத பூர்வீகமாக கொண்ட வருது. நம்ம மொழி பிரச்சனைக்குள்ளே போக விரும்பலை. சமஸ்கிருத டேர்மில் நம்ம சொல்லும் பொழுது ஒரு சில இதுக்கு நேரடியான தமிழ் பெயரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நூலை படிச்சுட்டு வந்துட்டு அதை புரியாமல் வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து சமஸ்கிருதத்தில் கொஞ்சம் அதில் இருக்கிறதுனால வந்து அந்த நூலில் உள்ள இதை வந்து எக்ஸாக்டாக தமிழ் மீனிங்கை நான் வந்து உங்களுக்கு இந்த வரக்கூடிய ஒரு பதிவில் வந்து சொல்ல போகிறேன். இதில் வந்து பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நூலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இவருடைய இயற்பெயர் என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா மலிங்கானா ஆர் மிர்லானா அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டு வர்றாங்க. வாத்சாயனங்கிறது இவருடைய ஃபேமிலி நேமாக இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டு வரலாம். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சமகாலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த காம சாஸ்திரத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் வந்து ராத்திரி ரகசியம், பஞ்சசாட்சி, சம பிரதீபா, ராத்திரி மஞ்சரி, ரச மஞ்சரி, அனுங்கரங்கா. இந்த அனுங்கரங்காங்கிற நூல் வந்து இல்லைன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி காமசாஸ்திரங்கிற ஒரு இதே வந்து இல்லாமல் போயிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு ஆபாசம் ஒரு இதாக வந்து நம்ம மறைத்து வைக்கப்பட்டதுனால வந்து இந்த புக்கும் வந்து ஒரு மறைந்து போனதுக்கான ஒரு இதாகிடுச்சு. சரி, வந்து இன்னொரு சாப்டரில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான இதில் பார்ப்போம். அது வரைக்கும் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் நான் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.